வெல்கம் டு வெற்றி ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ஜூன் 7th and 8th கரண்ட் அவர்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு தமிழ்நாடு மைய பற்றின ஒரு நியூஸ் பார்க்க போகிறோம். இப்போ தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவுத்துறை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு புதிய ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன இனிஷியேட்டிவ்னா எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா ஒரு நிலம் வந்து நம்ம பதியணும், ரிஜிஸ்டர் பண்ணணும்னா நம்ம வந்து பார்த்தோம்னா டாக்குமெண்ட்டோடு வந்து பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து போகணும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த முழுக்க வந்து பார்த்தோம்னா ஒரு டிஜிட்டல் கவர்னன்ஸை வந்து அதிகப்படுத்தணுன்றதுக்காக நம்ம ஃபிசிக்கலாக நம்ம போக தேவையில்லை, ஆன்லைன்லேயே வந்து பார்த்தோம்னா நம்மளால் வந்து நம்ம நிலத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அந்த இனிஷியேட்டிவ் தான் வந்து பார்த்தோம்னா எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால் வந்து பார்த்தோம்னா 24/7 எந்த இடத்துல இருந்தனாலும் நம்மளோட நிலத்தை வந்து பார்த்தோம்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும். எல்லாமே வந்து பார்த்தா ஆன்லைன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷன் வந்து இல்லாமையும், ஜீரோ கரப்ஷனும், பேப்பர்லெஸ், எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தோம்னா சீக்கிரமாக வந்து பார்த்தோம்னா நம்மளோட நிலத்தை வந்து பதிவு வைக்க முடியும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், நம்ம ஃபைல் வந்து எங்கே இருக்குன்றதை நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். இந்த இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்துருக்க புதிய கவர்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க ஒரு டிஜிட்டல் இனிஷியேட்டிவாக வந்து பார்த்தோம்னா எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் நியூஸ். இது தாண்டி வந்து பார்த்தோம்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ் என்னென்னா ஸ்டார். முக்கியமான டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்னா ஸ்டார் 1.0 இருக்குது, அதுக்கடுத்து 2.0 இருக்குது, 3.0 இருக்குது. ஸோ ஸ்டார்ன்ற இது வந்து பார்த்தோம்னா அவங்களோட ஆன்லைனில் நம்ம பதிவு பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம், ஓகேங்களா. இது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். இதுதான் ஸ்டார். இது வந்து எக்ஸாம்பிள் ஏற்கனவே எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஸ்டார்ன்றது வந்து பார்த்தோம்னா என்ன, அப்படியே எந்த டிபார்ட்மெண்ட்டோடதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்ன்றது இவங்களோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். இப்போ வந்து கொண்டு வந்தது பார்த்தோம்னா எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் வந்து பார்த்தோம்னா E85 ஃபியூல். இப்போ வந்து பார்த்தோம்னா டெல்லியில் வந்து பார்த்தோம்னா எத்தனால் 85 அப்படின்ற ஃபியூல் வந்து ஃபியூல் ஸ்டேஷன் வந்து பார்த்தோம்னா லான்ச் பண்ணியிருக்காங்க நியூ டெல்லியில். இதில் வந்து பார்த்தோம்னா என்ன ஒரு சிறப்பு பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்குறோன்னா, இப்போ வந்து பார்த்தோம்னா நார்மலாக வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் E20, E25 அப்படின்னு பார்த்துருப்போம். அப்படின்னா 80% வந்து பார்த்தோம்னா பெட்ரோலும், 20% வந்து பார்த்தோம்னா எத்தனாலை வந்து மிக்ஸ் பண்ணி அந்த வாகனங்கள் வந்து இயங்கும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்க்கும்போது E85 அப்படின்னா 85% வந்து பார்த்தோம்னா எத்தனாலை வந்து பார்த்தோம்னா 85%, 15% வந்து பார்த்தோம்னா பெட்ரோலும், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புதிய வகையாக ஒரு ஃபியூல் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா நார்மலாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய இந்த பெட்ரோல் வெஹிக்கிளில் இது வந்து பயன்படாது, இது வந்து யூஸ் பண்ண முடியாது. இதுக்குன்னு பார்த்தோம்னா ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி புதுசாக வந்து பார்த்தோம்னா மாருதி சுசுக்கிலையும் டொயோட்டாலையும் வந்து பார்த்தோம்னா காரும் பைக்கும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. அந்த வண்டி இதில் மட்டும்தான் இந்த ஃபியூல் வந்து பயன்படுத்த முடியும். ஃப்ளெக்ஸி ஃபியூவல் வெஹிக்கல்னு அது எத்தனால் இயங்கக்கூடிய வெஹிக்கல். ஸோ அந்த வெஹிக்கல் வந்து தான் பயன்படுத்த முடியும். ஸோ இதுக்கான ஃபியூல் ஸ்டேஷன் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட ப்ரைஸும் பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தான், ஓகேங்களா, 82 ரூபா. இதே வந்து பார்த்தோம் பெட்ரோல் பார்க்கும்போது இப்போ E20 பெட்ரோல் பார்த்தோம்னா 102 ரூபா, ஒரு 20 ரூபா வந்து பார்த்தோம்னா லிட்டருக்கு வந்து பார்த்தோம்னா குறையுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஒரு மைனஸாக இருக்கும் அப்படி பார்த்தோம்னா மைலேஜ் ரொம்ப குறைவாக இருக்கும். பெட்ரோல் வெஹிக்கிளை விட இந்த எத்தனால் ஓடக்கூடிய வண்டியோட மைலேஜ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படி பார்த்தோம்னா நம்ம 15% பெட்ரோல் தான் வந்து பயன்படுத்துகிறோம். அப்போ 85% பெட்ரோல் இம்போர்ட் வந்து நம்மளால் குறைக்க முடியும், ஓகேங்களா. நம்மளால் வந்து பார்த்தோம்னா இம்போர்ட் வந்து வெளிநாட்டில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த இம்போர்ட்டை குறைக்க முடியும். ஸோ இந்த எத்தனாலை தயாரிக்கணும்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா கரும்பு தேவை, இவ்வளோ மக்காச்சோளம் தேவை. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா கரும்பு விவசாயிகளுக்கும் வந்து பார்த்தோம்னா நல்ல வருமானம் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா லோ எமிஷன், பெட்ரோல் டீசல் கம்பேர் பண்ணும்போது இதில் வரக்கூடிய எமிஷன் வந்து ரொம்ப குறைவுன்றதுனால காற்று மாசு வந்து பெரிதும் வந்து பார்த்தோம்னா டெல்லி போன்ற நகரங்களில் வந்து பார்த்தோம்னா காற்று மாசுன்றது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது வந்து குறைக்கிறதுக்கு இது பயன்படும். நம்மளோட எனர்ஜி கோலுக்கும் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ இதுதான் வந்து E85. ஸோ 85% வந்து எத்தனாலும், 15% வந்து பெட்ரோலும். இதுக்குன்னு ஸ்பெஷலான வெஹிக்கிளில் தான் இதை பயன்படுத்த முடியும், அதை ஞாபகம் வச்சுப்போம். ஸோ இதுதான் வந்து நியூஸில் வந்திருக்கு. இது வந்து பார்த்தா டெல்லியில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. முழுக்க இது வந்து புதுசாக உருவாக்கப்பட்ட அந்த ஃப்ளெக்ஸி ஃபியூல் வெஹிக்கிளில் தான் பயன்படுத்த முடியும். ஸோ அடுத்த நியூஸ் பார்க்கலாம். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா சைட் ரிப்போர்ட், ஓகேவா. புதுசாக ஒரு ரிப்போர்ட் வந்து விட்டுருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். சைடு ஸ்டேட் ஆஃப் இந்தியா டிஜிட்டல் எக்கானமி. இப்போ வந்து பார்த்தோம்னா உலக அளவில் இந்தியாவோட டிஜிட்டல் எக்கானமி எவ்வளோ பெருசு,
இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏஐ யூஸ் பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றத ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை தான் வந்து பார்த்தோம்னா சைட் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. இதை யார் வெளியிடுறாங்கன்னா ICRIER அப்படின்ற ஒரு அமைப்பு. ஓகேங்களா, ப்ரோசஸ் சென்டர் ஃபார் இன்டர்நெட் அண்ட் டிஜிட்டல் எக்கானமி. ஸோ இந்த நிறுவனம் வந்து வெளியிடுறாங்க. ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தோம்னா 71 நாடு வந்து இவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. 71 நாட்டில் வந்து பார்த்தோம்னா டிஜிட்டல் எக்கானமி கால்குலேட் பண்ணும்போது இந்தியா வந்து பார்த்தோம் 5வது இடம். நம்ம வந்து பார்த்தோம்னா டிஜிட்டல் எக்கானமியில் வந்து 5th வந்திருக்கோம். இதே வந்து பார்த்தோம் போன வருஷம் 2025 பார்த்தோம்னா நம்ம வந்து 8வது இடத்துல இருந்தோம். ஸோ 8th இருந்தோம். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம முன்னேறி 5th வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏஐ பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்தா உலக அளவில் வந்து பார்த்தோம்னா நம்ம 4வது இடத்துல வந்து இருக்கோம். ஸோ இதுதான் அந்த ரிப்போர்ட்டில் வந்து சொல்கிறாங்க. நம்ம எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த ரிப்போர்ட்டு யார் வெளியிடுறாங்க, இந்தியாவோட ரேங்கிங் என்ன. ஸோ டிஜிட்டல் எக்கானமியில் 5வது இடமும் ஏஐ பர்ஃபார்மன்ஸில் நம்ம உலக அளவில் 4வது இடமும் இருக்கும். இதுதான் இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லுது. ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க பார்த்து பிலிம்ஸ் பாயிண்டர். ஸோ இன்றைக்கி பிலிம்ஸ் பாயிண்டரில் ஏற்கனவே ஒரு நியூஸ் தான் பார்த்தோம். ஸோ நம்ம வந்து ஒரு 3 நாள் முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஒரு நியூஸ் பார்த்தோம். ஒட்டுமொத்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தோம்னா இந்தியா வந்து 5வது இடத்துலேருந்து 6வது வேலை. இந்தியாவோட ஒட்டுமொத்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட மதிப்பு. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தோம்னா நம்ம 6வது இடம் வந்துட்டோம். தாய்வான் வந்து 5வது இடம் வந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தோம் மேலும் வந்து பார்த்தா இந்தியா வந்து ஒரு இடம் சரிஞ்சு இந்தியா வந்து இப்போ 7வது இடம் வந்துட்டோம். ஓகேவா, இப்போ வந்து உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் இருக்குது. அது ஒட்டுமொத்தோட வேல்யூ அடிப்படையில் பார்க்கும்போது உலகத்துலேயே எது பெருசுன்னு பார்த்தோம்னா USA, 2வது சைனா, 3வது ஜப்பான். இந்தியா வந்து பார்த்தோம்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் நம்ம 5வது இடம் இருந்தோம். சடனாக வந்து பார்த்தோம்னா தாய்வான் வந்து நம்மளை ஓவர்டேக் பண்ணி 5வது இடத்துக்கு வந்துச்சு. அதை நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தோம் சவுத் கொரியா நம்மளை வந்து முன்னுக்கு நம்மளை தாண்டி 6வது இடத்துக்கும் இந்தியா வந்து பார்த்தோம்னா இப்போ 7வது இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது பார்க்கும்போது இந்த செமிகண்டக்டர் சிப்ஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த செமிகண்டக்டர் தயாரிக்கக்கூடிய அந்த கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த தாய்வான் சவுத் கொரியாவில் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தா அதோட ப்ரைஸ் ஏறும்போது அதோட ஸ்டாக் ஏறுது. அதனால் ஒட்டுமொத்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகுறதுனால இந்தியாவுக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ 7வது இடத்துல வந்துட்டோம். ஒட்டுமொத்தமான அந்த மார்க்கெட் வேல்யூவில் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட மார்க்கெட் வேல்யூவில் நம்ம இப்போ 7வது இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இது ஞாபகம் வச்சுப்போம். பிலிம்ஸ் பாயிண்டெல்லாம் டேரெக்டாக வந்து எத்தனாவது இடம்னு கேட்பாங்க. இப்போ இந்தியா 7வது. ஸோ அடுத்து பார்க்கும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் நியூஸு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா மங்கோலியாவில் வந்து ஏஷியன் உமன் இண்டிவிஜுவல் செஸ் சாம்பியன்ஷிப் வந்து நடந்தது. ஓகேவா, இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த சாவித்ரி ஸ்ரீ பாஸ்கர் வந்து பார்த்தோம்னா சாம்பியனாக வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஏஷியன் உமன் இண்டிவிஜுவல் செஸ் சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்தோம்னா சாம்பியனாக ஆகியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்தோம்னா 2027 ஃபிட் உமன் வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்தோம்னா இவங்க கலந்துப்பாங்க. இவங்க வந்து பார்த்தோம் டைரக்ட் குவாலிஃபை வந்து ஆகிட்டாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தா தமிழ்நாடு சேர்ந்தவங்க. அதனால் நான் போச்சு பேர் அவங்க வந்து செஸ்ஸில் விளையாட்டில் இருக்காங்க. எந்த சாம்பியன்ஷிப் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது 3 வந்து தெரிஞ்சு வச்சுங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபிட்ன்ற சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்தா இவங்க கலந்துட்டு போகிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான். இப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கிரிக்கெட்டு, டென்னிஸு, செஸ்ஸு. இதுக்கு வந்து பார்த்தோம்னா டிஎன்பிசியில் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க கடந்த 2 ஆண்டாக. இதில் வந்து பார்த்தோம்னா டென்னிஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஓகேங்களா, டென்னிஸ் வந்து இந்த டோர்னமெண்ட்டில் எப்படி நடக்குன்றதெல்லாம் வந்து பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா ஆஸ்திரேலியன் ஓப்பன் நடக்கும். ஓகேங்களா, ஆஸ்திரேலியன் ஓப்பன் நடக்கும். 2வது வந்து பார்த்தோம்னா ஃப்ரெஞ்ச் ஓப்பன் நடக்கும். 3வது வந்து பார்த்தோம்னா பிரிட்டிஷில் நடக்கக்கூடிய ஓப்பன் நடக்கும். கடைசியாக வந்து பார்த்தோம்னா US ஓப்பன் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு வருஷத்தில் 4 டோர்னமெண்ட் வந்து நடக்கும். ஒன்று ஆஸ்திரேலியாவில் நடக்கும், 2வது ஃப்ரெஞ்ச், ஓகே, ஃப்ரான்ஸில் நடக்கும், அப்புறம் வந்து பார்த்தோம்னா UK பிரிட்டிஷில் நடக்கும், அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா USAவில் நடக்கும். ஸோ இது 4த்தையும் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தான் வந்து பார்த்தோம்னா கிராண்ட் ஸ்லாம். ஒன்று தொடர்ச்சியான ஜெயிக்கணும், இல்லைனா 2-3 வருஷம் கழிச்சும் ஒட்டுமொத்தமாக இந்த 4 டோர்னமெண்ட்டு ஜெயிக்கிறவங்க தான் வந்து பார்த்தா கிராண்ட் ஸ்லாம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து எங்கே நடக்குதுன்னா ஃப்ரெஞ்ச் ஓப்பன் ஆல்ரெடி வந்து பார்த்தோம். ஆஸ்திரேலியன் ஓப்பனில் வந்து பார்த்தோம்னா கார்லோஸ் அல்கராஸ் வந்து ஜெயிச்சார். ஸோ இப்போ யார் ஜெயிச்சிருக்காங்க இந்த ஃப்ரெஞ்ச் ஓப்பன்னா அலெக்சாண்டர் ஜீரோ வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த ஃப்ரெஞ்ச் ஓப்பன். இவர் வந்து பார்த்தோம்னா ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர். ஸோ ஜெர்மன் நாடு வந்து பார்த்தோம்னா இந்த ஃப்ரெஞ்ச் ஓப்பன் ஜெயிச்சு 89 வருஷம் ஆகுது. ஸோ இவர் வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே வந்து பார்த்தா 3 டோர்னமெண்ட்டை ஜெயிச்சிருந்தார். இதை ஜெயிக்கிறது மூலமாக வந்து பார்த்தோம்னா இவரோட கிராண்ட் ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா வாங்கிட்டார் அலெக்சாண்டர் ஜீரோ. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா, ஃப்ரெஞ்சு, இங்கிலாந்து, USA.
ஸோ இது 4த்தையும் ஜெயிக்கிறது தான் வந்து பார்த்தா கிராண்ட் ஸ்லாம். ஒன்று ஒரே வருஷத்தில் ஜெயிக்கலாம், இல்லைன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வருஷத்துலையும் ஜெயிக்கலாம். இது 4மே பார்த்தோம்னா ஒரே வருஷத்தில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட். ஏற்கனவே ஆஸ்திரேலியா முடிஞ்சிச்சு, இப்போ வந்து பார்த்தா ஃப்ரான்ஸில் ரிசல்ட் வந்து நமக்கு வந்துச்சு, அலெக்சாண்டர் ஜெயிச்சிருக்காரு. அடுத்த நியூஸ் பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் டே. ஸோ June 7 வந்து பார்த்தோம்னா வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ஃபுட்டுக்காக இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் பார்த்தோம் FAO, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். இது வந்து பார்த்தோம்னா 1945 ஜூலை 7 வந்து பார்த்தா தொடங்கினாங்க. ஸோ அந்த நாளை வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தா வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே வந்து கொண்டாடுறாங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் FAO பற்றி தெரிஞ்சுப்போம். ரெண்டாவது வந்து பார்த்தா இந்த வருஷத்தோட தீம் ஃப்ரம் பர்டன் டு சொல்யூஷன் சேஃப் ஃபுட். இப்போ வந்து பார்த்தா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தோன்னா சுத்தமான சுகாதாரம் உணவு வந்து வேணுன்றது தான் இந்த வருஷத்தோட தீமாக வந்து இருக்குது. இன்றைக்கி மெயின்ஸ் பாயிண்ட்லையும் பார்த்தோம்னா இந்த FAO ஆர்கனைசேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் டே தான். ஸோ June 8 வந்து பார்த்தோம்னா வேர்ல்டு ஓஷன் டே. ஸோ உலக பெருங்கடல் தினம். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து தீம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரீஇமேஜின் அவர் ரிலேஷன்ஷிப் வித் ஓஷன் ஃபார் சஸ்டைனபிள் ஃபியூச்சர். ஒரு நிலையான நீடித்த ஒரு ஃப்யூச்சருக்காக வந்து பார்த்தோம்னா மனிதர்களுக்கும் இந்த ஓஷனுக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஓஷனை வந்து மாசுபடுத்துகிறோம். ஓகே, பிளாஸ்டிக் பொல்யூஷன்லேருந்து சீவேஜ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தோம்னா டம்ப் பண்ணுறது எல்லாமே ஓஷனாக இருக்குது. ஸோ இதை வந்து மொத்தமாக கம்மி பண்ணணும். இங்கே இருக்கக்கூடிய மரைன் லைஃப் பயோடைவர்சிட்டியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணுன்றது இந்த வருஷத்தோட தீமாக வந்து இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் டேனா டே ஞாபகம் வச்சுங்க, தீம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்க்கும்போது மெயின்ஸ் பாயிண்டர். ஸோ இன்றைக்கி என்ன மெயின்ஸ் பாயிண்டர் பார்க்கணும்னா FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். ஏன்னா வந்து June 7 தான் வந்து பார்த்தா இந்த நிறுவனம் 1945 உருவாச்சு. ஸோ இதை பற்றி நம்ம பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன தேவை, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன தேவைன்றது சொல்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன்றதுனால நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். ஸோ இது வந்து பார்த்தா 1945 உலக போர் 2வது முடிஞ்ச உடனே வந்து பார்த்தோம்னா நிறைய நாட்டில் வந்து பார்த்தா வறுமை, பசி, பட்டினி இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா இதை வந்து உருவாக்குறாங்க. எங்கன்னா ஹெட் குவார்ட்டர் முக்கியம் இட்டலி, ரோம். ஓகே, இட்டலியில் இருக்குது, இல்லை ரோம் வந்து இதோட ஹெட் குவார்ட்டராக இருக்குது. இந்தியா வந்து பார்த்தா ஃபவுண்டிங் மெம்பர். இது ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தோம்னா இந்தியா வந்து மெம்பராக இருக்கும். இதோட முக்கியமான நோக்கம் என்னென்னா ஸோ அங்கர், ஓகேங்களா, பசியே இல்லாமல் எல்லாருக்கும் வந்து பார்த்தோம்னா தேவையான ஃபுட் செக்யூரிட்டி வந்து தரணும். ஓகே, போதிய அளவில் அந்த உணவு வந்து பார்த்தா எல்லாரும் கிடைக்கணுன்றது தான் இதோட முழு நோக்கமாக இருக்குது. இது யுனைடெட் நேஷனோட ஸ்பெஷலைஸ்டு பாடி. ஓகே, ஐநா சபையோட ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக வந்து இது இருக்குது. ஸோ இதோட நோக்கம் என்ன பார்க்கும்போது ஸோ ஃபுட் இன்செக்யூரிட்டி எல்லாருக்கும் எராடிகேட். ஒன்று வந்து பார்த்தோம்னா பசியை வந்து பார்த்தோம் சுத்தமாக எராடிகேட் பண்ணணும், எல்லாருக்கும் வந்து தேவையான உணவு வந்து கிடைக்கணும், மால் நியூட்ரிஷனை வந்து குறைக்கணுன்றது தான் இதோட நோக்கமாக இருக்குது. இது அப்புறமா தான் வந்து பார்த்தா வறுமையை ஒழிக்கணும், விவசாயத்தை மேம்படுத்தணும், இதெல்லாம் வந்து அடுத்த அதோட அப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா இதில் வந்து பார்த்தோம்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கான்ஃபரன்ஸ் வந்து நடக்கும், சுப்ரீம் பாடின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தோம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய 193 ஐநா சபையோட மெம்பர்ஸை வந்து கலந்துப்பாங்க. அதில் வந்து பார்த்தா இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. இது தாண்டி வந்து பார்த்தோம்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருக்கும். அவங்க தான் வந்து பார்த்தா அப்பப்போ மீட் பண்ணி சில முடிவுகள் எடுப்பாங்க. இதுக்கு ஒரு டைரக்டர் ஜெனரல் இருப்பாங்க, நிறைய ரீஜனல் ஆஃபீஸ்லாம் இருக்குது. ஸோ இதுதான் இவங்களோட ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ரோல் என்னன்னா ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுற ரோல், ரிசர்ச் பண்ணுற ரோல், அசிஸ்டன்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஜென்ரலான ரோல்ஸ் தான் இருக்கும். முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ் அவங்க என்ன எடுத்திருக்காங்க இந்த உலக அளவில் பார்க்கும்போது ஒன்று பார்த்தா ஆன்டி இனிஷியேட்டிவ். ஓகேங்களா, இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப ஏழ்மையான நாடுகளுக்கு வந்து பார்த்தோம்னா உணவு வந்து எப்படியாச்சும் அங்கே உற்பத்தி பண்ணணும், இல்லைனா அந்த நாட்டுக்கு வந்து உணவு வந்து கொடுக்கணுன்றது தான் அதோட நோக்கமாக இருந்தது. ஓகேங்களா, மோஸ்ட்லி இந்த இந்தியாவில் வந்து கூட ஆப்பிரிக்கா நாடுகளில் கூட ஏழ்மையான நாடுகள் நம்ம உணவு வந்து அமைச்சிருக்கோம் இந்த ஆன்டி இனிஷியேட்டிவ் மூலமாக. இது தாண்டி வந்து பார்த்தோம்னா குளோபல் இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஹெரிட்டேஜ் சிஸ்டம். ஸோ முக்கியமான விவசாயத்துக்கு தேவைப்படுற அந்த ஹெரிட்டேஜ் சிஸ்டத்தெல்லாம் பாதுகாக்கணும்னு இந்த இது கொண்டு வந்தாங்க. இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் மாதிரி இதை வந்து அறிவிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாவில் வந்து பார்த்தா குட்டநாடு இருக்குது. ஸோ அந்த இடத்த வந்து பார்த்தோம்னா குளோபல் இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து அறிவிச்சாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இவங்க பெரிய அளவில் ஃப்ரேம் ஒர்க் வச்சு உணவு எப்படி இன்னும் அதிகப்படுத்தலாம், இந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் இவங்க பண்ணுறாங்க. இதுதான் மேஜர் இனிஷியேட்டிவ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபவுண்டிங் மெம்பர். அப்போத்துலேருந்தே அது எப்போ ஆரம்பித்தாங்களோ அப்போத்துலேருந்தே நம்ம மெம்பராக இருக்கோம். நம்ம வந்து பார்த்தோம்னா க்ளோஸாக வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணுறோம். எதிலெல்லாம் ஒர்க் பண்ணுறோம் பார்க்கும்போது நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் 2014 உருவாக்கப்பட்ட இந்த நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷனு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்மளோட 2023 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் வந்து அறிவிச்சாங்கல்ல, அதுக்கும் வந்து பார்த்தோம்னா FAO தான் காரணம். இது தாண்டி மற்ற எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா நம்ம கூட ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தா என்ன சேலஞ்சஸ்,
வே ஃபார்வர்ட், கன்க்ளூஷன். குயிக் ஃபேக்ட் ஆஃப் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தேவைப்படுன்னா, எப்போ ஆரம்பித்தாங்க, ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது, இது ரெண்டும் பார்த்தோம்னா உங்களுக்கு குயிக் ஃபேக்டாக இருக்கும். இது ஒரு யூஎன் பாடியாக இருக்கும். இதெல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ப்ரிலிமினரியில். மற்றதெல்லாம் பார்த்தோம்னா நீங்கள் மெயின்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்க்க போது கொஷின் ஆஃப் த டே. ஸோ இன்றைக்கி என்ன கொஷின் பார்க்க போதுன்னா, த ஸ்டேட் நோடல் ஏஜென்சி டு இனிஷியேட் கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் இந்த சேவையை வந்து தரக்கூடிய முதன்மையான இயக்கம் எதுன்னு, அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தோன்னா எல்காட், ஆப்ஷன் பி வந்து பார்த்தோன்னா டாக் டிவி, ஆப்ஷன் சி வந்து பார்த்தோம்னா டிஎன்இஜிஏ, ஆப்ஷன் டி வந்து பார்த்தா என்ஐசி. ஸோ எது ஆன்சர்ஸ் நினைக்கலாம், யூடியூப்பில் போஸ்ட் இருக்குது, அதில் போல் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு வாரம் முடிச்சிட்டோம் ஜூன் மாதம். ஸோ இதோட பிடிஎஃப் வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராமோட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து கிடைக்கும். இது மூலமாக நம்ம ஈஸியாக வந்து விஷுவலாக வந்து எல்லாத்தையும் படிச்சிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ.